இருக்கதா சொல்றீங்கண்ணே. ஆனால் உங்கள் நேற்று நடந்த மதிமுக கூட்ட நிர்வாகிகள் வந்து திமுக மேலே அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதிருப்தி இருக்கதா யாரும் சொல்லலையே. இல்லை, நேற்று பேசினப்ப சொல்லியிருக்காங்க. இல்லையே, அதிருப்தியாக இருக்கான்னு யாரும் சொல்ல. பேர சொல்லுங்க. இதெல்லாம் பொய் செய்தி. அதாவது அவங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும், திராவிட மாடல் அரசு நீடிக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை என்று ரொம்ப அழுத்தம் திருத்தமாக துரை வைகோ அவர்களும் நான் கடைசியாக பேசும்போது 15 நிமிடங்கள் அதை பற்றியே பேசினேன். அப்பொழுது அங்கே இருந்த அனைவரிடத்திலும் இதற்கு இன்னும் பலத்த கைதட்டல் வர வேண்டும் என அனைவரும் கைதட்டினார்கள். ஆக தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் அரசை தொடர்ந்து நடத்துவார். 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை அப்சல்யூட் மெஜாரிட்டி பெறும். கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடும். நான் அப்படி கூட்டணி அரசு வர வேண்டும் என்று விரும்பவும் இல்லை, தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அந்த மாபெரும் வெற்றிக்கு நாம் உறுதுணையாக இருப்பதற்காகத்தான் திராவிடத்தை காக்க பாடுபடுவதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய எதிர்கால கடமை என்று சொல்லித்தான் நான் உயர்நிலை குழு, பொதுக்குழு, நிர்வாகக் குழுவிலே முடிவெடுத்து திமுகவோடு கூட்டணி வைத்தோம்.